தன்னை கடத்தியவரை பிரிய மனமின்றி குழந்தை ஒன்று கதறி அழுத சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா நகரைச் சேர்ந்தவர் தனுஷ் சாகர். தலைமை காவலராக பணியாற்றிய இவர் காவல்துறையிலிருந்து தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். கடந்த 14 மாதங்களுக்கு முன்பு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வசிக்கும் தனது உறவினரின் 11 மாத ஆண் குழந்தையான பிருத்திவியை கடத்தி கொண்டு சென்று விட்டார். தலைமறைவான தனுஷ் சாகரை காவல்துறையினர் வலைவீசி தேடினர். தனுஷ் பற்றி தகவல் கொடுத்தால் 25,000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தனது தோற்றத்தை மாற்றி நீளமான தாடி தலைமுடியை வளர்த்து கொண்ட இவர் உத்தரப்பிரதேசத்தின் மதுரா மாவட்டத்தில் யமுனை நதிக்கரையில் குடிசை அமைத்து துறவி போல் வேடமிட்டு வாழ்ந்து வந்துள்ளார். மொபைல் போனையும் பயன்படுத்துவதில்லை. இதனால் அவரை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடத்தி சென்ற குழந்தையை தனது மகன் என கூறி பாசத்துடன் வளர்த்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் யமுனை நதிக்கரையில் தனுஷ் வசிப்பதாக தகவல் கிடைக்கவே காவல்துறையின் சிறப்பு படையினர் அவரை மடக்கி பிடித்து குழந்தையை மீட்டனர். பின்னர் குழந்தையின் பெற்றோர் ஜெய்ப்பூர் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். அப்போது அந்த குழந்தை தன்னை கடத்தி சென்ற தனுஷ் சாகரை விட்டு பிரிய மனமில்லாமல் கதறி அழுதது. தனுஷ் சாகரும் குழந்தையை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினார். அவரிடம் இருந்து குழந்தையை வலுக்கட்டாயமாக பிரித்து அதன் பெற்றோரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். தனுஷ் சாகரை கைது செய்து அழைத்து சென்றனர். கைதுக்கு முன் நடந்த பாச போராட்டம்தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.